கடந்த சனிக்கிழமை இரவு ஈரான் இஸ்ரேல் மீது நடாத்திய தாக்குதல் பற்றி இதுவரை உங்களுக்கு என்ன தெரியும்? இஸ்ரேலுக்கு உண்மையாக அன்று இரவு என்ன நடந்தது? ஈரானுடைய தாக்குதல் எக்ஸாக்டாக எங்கு நடைபெற்றது? ஈரான் எதற்காக இஸ்ரேலை தாக்கியது? இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட் என்ன கூறுகின்றது? அதனை அடுத்து ஈரான் நாட்டினுடைய கவர்மெண்ட் என்ன கூறுகின்றது? இந்த தாக்குதலின் விளைவாக இதற்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன நிகழப் போகின்றது? சர்வதேச நாடுகளின் நடவடிக்கைகள் என்னவாக காணப்படுகின்றது? இது தொடர்பான அலசல்களே இந்த காணொளியில் எதிரொலிக்க போகின்றது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய நண்பர்களிடம் ஷேர் செய்து விடுங்கள். கடந்த ஏப்ரல் 1 அன்று சிரியா நாட்டினுடைய தலைநகரான டமாஸ்கஸில் காணப்பட்ட ஈரான் நாட்டினுடைய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதலை நடத்துகின்றது. இந்த தாக்குதலால் ஈரானுடைய மிலிட்டரி கமாண்டர் மேஜர் ஜெனரல் முகமது ரெஷா சகதி உட்பட 13 பேர் கொல்லப்படுகின்றார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் கடந்த சனிக்கிழமை, அதாவது 13 அன்று சனிக்கிழமை இரவு நேரத்திற்கும் ஞாயிற்றுக்கிழமையினுடைய அதிகாலை நேரத்திற்கும் இடையில் ஈரானுடைய ஆளில்லாத விமானங்களும் ஏவுகணைகளும் இஸ்ரேலை நோக்கி சரமாரியாக கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. ஏப்ரல் 1 நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஏன் 13 தெரிவு செய்தார்கள் என்றால், ஏப்ரல் 1 எல்லாம் நோன்பு மாதம் என்பதால், நோன்பு மாதம் என்பது பொறுமை நிறைந்த மாதம் என்பதால் தான் தாக்குதலை பிற்போடுகின்றார்கள். இந்த தாக்குதலானது எதிர்பாராத விதமாக நடைபெற்ற ஒன்று அல்ல. ஏனென்றால் ஈரான் ஏப்ரல் 1 அறிவித்து விட்டது, இஸ்ரேல் நடாத்திய இந்த தாக்குதலுக்கு நாங்கள் கட்டாயம் பதிலடி கொடுப்போம் என்று. ஈரானுடைய இந்த வான்வழி தாக்குதலானது இஸ்ரேலை எதிர்த்து முதலாவது தாக்குதல் என்றும், இந்த தாக்குதல் சுமார் ஒரு 5 மணி நேரம் நீடித்ததாகவும், இதற்கு ஈரான் வைத்த பெயர் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்றும் அறியப்படுகின்றது. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு 120க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ், 170 ஆளில்லாத விமானம் மற்றும் 30 க்ரூஸ் மிசைல்ஸ் போன்றவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜோர்டான் போன்ற நாடுகள் களத்தில் நின்று பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றது. இதில் ஒன்றை அவதானிக்க வேண்டும். பலஸ்தீனுக்கு எதிராக இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலை தட்டி கேட்க ஒரு நாதி இல்லை. ஆனால் ஈரான் நடாத்திய தாக்குதலை தடுப்பதற்காகவும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகவும் உலகின் பலம் பொருந்திய நாடுகள் வரிசையில் நிற்கின்றது. இந்த தாக்குதல் ஈராக், சிரியா மற்றும் யெமன் போன்ற நாடுகளில் இருந்து மேற்கொள்ளப்பட்டதாகவும், இந்த தாக்குதலால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், நாங்கள் இதில் வெற்றி பெற்று விட்டோம் என்றும், எந்த விதமான தாக்குதலையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது. அமெரிக்கர்களும் அதைத்தான் கூறுகின்றார்கள். அது என்னவென்றால், இஸ்ரேலுக்கு யாரையும் காயப்படுத்த விருப்பமில்லை என்றும், அவர்களை அவர்கள் தற்காத்துக் கொள்ள மட்டும்தான் நினைக்கின்றார்கள் என்றும் தேர்ட் அம்பையரான அமெரிக்கா கூறிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு ஈரான் எவ்வாறு பதில் கொடுத்திருக்கின்றது என்றால், இந்த தாக்குதலானது வெறுமனவே ஒரு எச்சரிக்கை மட்டும்தான். இஸ்ரேலை வார்ன் பண்ணுவதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அவர்களை நாங்கள் தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் சனிக்கிழமை நடாத்தப்பட்ட தாக்குதலை விட பல மடங்கு பெரியதான தாக்குதலை எங்களால் நிகழ்த்தி காட்ட முடியும். இது ஒரு சாம்பிள் என்பதை மட்டும் கூறிவிட்டு நின்று விடாமல் அமெரிக்காவையே வார்ன் பண்ணுகின்றது ஈரான். இந்த விடயத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து நின்றால் கூட வாஷிங்டனில் காணப்படுகின்ற அமெரிக்காவின் ராணுவ தளத்தை தாக்குவதற்கும் நாங்கள் யோசிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவையே மிரட்டுகின்றது ஈரான். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலானது இதற்கு பிறகு ஏதேனும் தவறுகள் செய்ய நினைத்தால் கூட எங்களுடைய பதில் வேறு விதமாக இருக்கும் என்றும், இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல், இதில் அமெரிக்கா மரியாதையாக ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. கேட்பதற்கே கொஞ்சம் புல்லரிக்கின்றது. ஏனென்றால் தன்னை வல்லரசு நாடு என்றும், நான் தான் இங்கே கட்ட பஞ்சாயத்து நடத்துவேன் என்றும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் அமெரிக்காவை தான் மிரட்டுகின்றது ஈரான். இஸ்ரேல் நாடானது ஈரானை திரும்ப தாக்குமானால் அது மத்திய கிழக்கு நாடுகளில் மட்டுமல்லாமல் முழு உலக நாடுகளையும் இணைத்து 3ஆம் உலகப் போர் வருவதற்கான வழியை வகுத்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் ஈரானை எதிர்த்து இஸ்ரேல் நிற்க வேண்டும் என்றால் அமெரிக்காவின் உதவியின்றி ஈரானை இஸ்ரேல் எதிர்த்து நின்று விட முடியாது. அமெரிக்கா இஸ்ரேலிற்கு ஆதரவாக வந்தால் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா மற்றும் சைனா போன்ற நாடுகள் களமிறங்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. அது ஈரானுக்கு ஆதரவாக நிற்பது என்பதை விட அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு என்று கூறுவது சிறந்ததாக இருக்கும். அதுபோன்று ரஷ்யாவும் சைனாவும் உள்ளே நுழைந்தால் யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக களமிறங்கும். பிறகு என்ன நடக்கும் என்பதை கூற தேவையில்லை என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்வு தொடர்பாக சர்வதேசத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம்.
அமெரிக்கா பகிரங்கமாக நாங்கள் ஈரானை எதிர்க்கப் போவதில்லை என்று கூறியும் மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. எதிர்பாராத எந்த விதமான தாக்குதலையும் எதிர்த்து அதனை முறியடிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க திறனை இஸ்ரேல் கொண்டுள்ளதால் இஸ்ரேலின் பாதுகாப்பை யாராலும் அச்சுறுத்த முடியாது என்று அமெரிக்கா வேண்டுமென்றே கூறுவது போன்று பல கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்தியா, சவுதி அரேபியா, ஜோர்டான் போன்ற நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைப்பு போன்றவைகள் இரண்டு தரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றது. இந்த தாக்குதல் இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற காசா மீதான தாக்குதலால் தான் நடைபெறுகின்றது. அந்த சம்பவம் தான் இதற்கு வித்திட்டது என்றும், ஆகவே காசாவில் நடக்கும் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் கூறுகின்றது சைனா. G7 நாடுகளான கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் ஈரானின் இந்த முன்னறிவித்தல் இல்லாத தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று கூறுகின்றது. ஈராக் நடத்திய இந்த தாக்குதல் தவறு என்றால் சிரிய நாட்டின் தலைநகரில் உள்ள ஈரான் நாட்டினுடைய தூதரகத்தை தாக்குவது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இந்த விடயத்தில் இஸ்ரேல் 2 சர்வதேச பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியிருக்கின்றது. முதலாவது, ஒரு நாட்டின் தலைநகரத்தை தாக்கியது. இரண்டாவது, மற்றொரு நாட்டின் தூதரகத்தை தாக்கியது. இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேல் நடத்துகின்ற போது G7 நாடுகள் ஏன் கண்டுகொள்ளவில்லை? அவர்கள் ஏன் வன்மையாக கண்டிக்கவில்லை? இப்போது மட்டும் எங்கிருந்து வருகின்றார்கள் வன்மையாக கண்டிப்பதற்கு? இது போன்ற கண்டிப்புகள் எதையும் ஈரான் நாடானது கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் உண்மை என்பதை கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகின்றேன்.